ஹலோ மை டியர் டார்லிங்ஸ். 1985 சிவகங்கையில் ஒருத்தர் பிறகுறாரு. அவருக்கு 16 வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா தவறுறாரு. அதனால் இந்த குடும்பத்தை இவர் தான் பார்த்துக்கணுன்னு ஒரு சூழ்நிலை தள்ளப்படுது. இவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் காலேஜ் படிச்சுட்டு நிறைய ஈவெண்ட்டில் கலந்து காமெடி மிமிக்ரின்ட்டு பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு பிடிக்குன்றதுனால அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ நல்ல டிவி சேனல் ட்ரை பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் விஜய் டிவி கலக்க போவது யாரில் போயிட்டு இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ரெண்டாவது இதில் வின்னும் ஆகிறாரு. அவரோட டேலண்ட்டை பார்த்துட்டு அதே சேனலில் ஆங்கரிங் அப்படி பண்ணவும் வைக்கிறாங்க. இவர் ஆங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஆங்கர் காமெடி மிமிக்ரி மட்டும்தான் வருமா, இல்லை எனக்கு டான்ஸும் வரும்ன்ட்டு டான்ஸ் ட்ரை பண்ணி அவர் ரன்னராகவும் வராரு. அந்த டைமில் தான் சூர்யா அவருக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு, நீ ஒரு நல்ல ஆக்டராக வருவ அப்படின்ட்டு. அதை மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு நிறைய இடத்துல சான்ஸ் கேட்குறாங்க. ஒரு ப்ரொடியூசர் உன்னோடைய பேஸ் காமெடிக்கு கூட செட் ஆகுது அப்படின்ட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த டைமில் தான் அவருக்கு மெரினா அப்படின்ற ஒரு மூவி கிடைக்குது. யதார்த்தமாக காமெடியாக ஒரு மூவி பண்ணுறாங்க. அந்த மூவியில் ஓரளவுக்கு வரவேற்பு கிடைக்குது. அதே வருஷத்தில் 3 மூவியில் ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் கிடைக்குது. இது எல்லாமே ட்ரை பண்ணி அவர் திறமையால் மட்டுமே மேலே படிப்படியாக மேலே வந்துகிட்டே இருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க லக்கில் வந்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி திறமையோடவே ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷன் மேலே வந்துட்டே இருக்காரு. அவர் பெரிய ஆக்டரும் ஆகிட்டு இருக்காரு. யார் வீட்டு பையனோ அப்படின்றவனை கதவை திறந்து இவன் எங்கள் வீட்டு பிள்ளடா அப்படின்ட்டு வர அரவணைச்சு உள்ள சேர்த்திய நம்ம ஆள் தான் நம்ம எஸ்கே அண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.